பாவ மன்னிப்பாகிய மீட்புக்கு பின்னால எது இருக்கு? ரத்தம். ரத்தத்தினால தான் மீட்பு. ஆனா அந்த ரத்தத்துக்கு பின்னாலே எது இருக்கு? கிருபையின் ஐஸ்வர்யம். கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தபடினால் சொந்த குமாரனை அனுப்பினார். இல்லைன்னா சொந்த குமாரனை அனுப்பியிருக்க மாட்டார், ரத்தம் சிந்த வச்சிருக்க மாட்டார், அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை போட்டிருக்க மாட்டார். கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தபடினால் தான் ரத்தம் சிந்தப்பட்டது. அதனால தான் பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாச்சு. ரோமர் 3 பாருங்க, ரோமர் 3. இந்த கிருபை வந்து எல்லாத்துக்கும் பின்னால இருக்கு, எல்லாத்துக்கும் காரணமா இருக்குது. ரோமர் 3:23-24 வாசிப்போம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். எல்லாரும் அவுட்னு சொல்லிட்டு அப்புறம் இப்போ என்ன சொல்லுது? இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். எப்படி ஒருத்தர் நீதிமான் ஆக்கப்படுறார்? நீதிமான் ஆக்கப்படுறாருன்னா என்ன அர்த்தம்? தேவன் வந்து அவங்கள நீதிமான் என்று எண்ணுகிறார், பர்ஃபெக்டா ஏற்றுக்கொள்கிறார். நீங்க எந்த குறையும் செய்யல, நீங்க பர்ஃபெக்டான நபர், நீங்க இயேசுவை போல இருக்கீங்கன்னு உங்களை ஏற்றுக்கொள்றாரு. எப்படி ஏற்றுக்கொள்றாரு? நம்முடைய கிரியையின்படி பார்த்தா நாம பர்ஃபெக்ட் கிடையாது, இயேசுவை போல கிடையாது. எல்லாரும் அவுட், ஃபெயில் ஆயிட்டோம், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆயிட்டோம். ஆனா அங்கதான் கிருபை வருது. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே, எல்லாரும் சொல்லும் கிருபையினாலே. அந்த இனாலேன்னு வருது பாருங்க தமிழ்ல, அங்கதான் விஷயமே இருக்கு. கிருபையினாலே, இதனாலதான்ப்பா. ஆங்கிலத்துல சொல்லுவாங்க தியாலஜி இஸ் இன் தி ப்ரெபோசிஷன்ஸ், அதாவது இன், ஆஃப், பை, இந்த மாதிரி வார்த்தைகள்ல தான் விஷயமே இருக்குது. இறையிலே அங்கதான் இருக்குன்னுவாங்க. பை ஹிஸ் கிரேஸ், கிருபையினாலே, அங்கதான் விஷயம் இருக்கு. அதனாலதான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு பாவி தேவனுக்கு முன்பாக நிற்கிறான், இவனை வந்து அவர் தண்டிச்சு நரகம் தான் அனுப்பணும். ஆனா அந்த பாவியை நீதிமான் அறிவிச்சு ஏற்றுக்கொள்கிறார். எப்படி? கிருபையினாலே. அவருடைய உள்ளத்துக்குள்ள என்னமோ ஒன்று இருக்கு, அப்படி போகாம இப்படி போகும்படி அவரை ஊந்தி தள்ளுகிற ஒரு ஆழமான ஒரு பண்புன்னு சொல்லலாம். அவர் உள்ளத்தின் ஆழத்துல இருக்கு. அதுதான் கிருபை, அவருடைய கிருபை. அது முதலாவது கிருபைன்றது தேவனுடைய கிருபை, தேவனுக்குள்ளாக இருக்கிற ஒரு பண்பு அது. ரெண்டாவது தான் நமக்கு கிடைக்கிற ஒரு ஈவன் சொல்லலாம். முதலாவது வந்து கிருபைன்றது தேவனுடைய உள்ளத்துக்குள்ள ஆழமா இருக்கிற ஒரு பண்புன்னு சொல்லலாம். ரெண்டாவது, சில இடங்கள்ல நமக்கு கிடைக்கிற ஈவையே வேதம் வந்து கிருபைன்னு சொல்லுது.